மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி 20ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி வழக்கம் போல முக்கியமான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயமாக தினம் ஒரு திட்டம், அதே மாதிரி நடப்பு செய்தியில் இடம்பெற்ற திட்டம், இப்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா கேள்விகளுக்கு மறக்காம பதில்களை சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஜனவரி 20ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய தினத்துல முக்கியமான ஒரு நபர் செய்தித்தாள இடம்பெற்றிருக்கிறாங்க. அவங்களோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டொனால்ட் ட்ரம்ப். சரியா? அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப். ஓகேவா? ஓகே, இது ஒரு செய்தி. அடுத்து இன்றைய செய்தித்தாளில் இடம்பெற்ற அந்த செய்திகளை நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, தமிழக செய்திகளை கலைஞர் பெயரில் திறக்கப்பட்டவை. சரியா? முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய பெயர்ல சில விஷயங்கள் இந்தியா தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. சரிங்களா? அது என்னலாம் அப்படிங்கறத நம்ம லைட்டா பார்க்கலாம். ஓகேவா? கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சரியா மதுரையில் திறக்கப்பட்டது. சரிங்களா? ஜூலை மாதம் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு மதுரையில் சரியா கலைஞர் நூற்றாண்டு நூலகம், முதலாவது நூலகம் திறக்கப்பட்ட இடம் மதுரை. அதுக்கு முந்தைய நாள் ஜூலை 14ஆம் தேதி சந்திரயான் 3 விண்ணில் செலுத்தப்பட்டது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கலைஞர் உலகம் அருங்காட்சியகம். ஓகேவா? சென்னை மெரினாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா கலைஞரை பற்றிய ஒரு டிஜிட்டலைஸ் பண்ணின ஒரு மியூசியம் திறக்கப்பட்டுள்ளது. அதற்கு வைக்கப்பட்ட பெயர் கலைஞர் உலகம் அப்படிங்கிற ஒரு அருங்காட்சியகம். சரிங்களா? எங்க திறக்கப்பட்டுள்ளதுமா? மெரினா கடற்கரையில் திறக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம், இந்தியாவில் அல்ல உலகத்திலே முதல் முறையாக ஒரு ஜல்லிக்கட்டுக்கான அரங்கம் திறக்கப்பட்டுள்ள இடம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர். ஓகேவா? அலங்காநல்லூர்ல தான் கலைஞர் ஜல்லிக்கட்டு அரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறக்கப்பட்டுள்ள இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டி. சென்னை கிண்டில கலைஞர் அவர்கள் பெயர்ல ஒரு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவ ஆராய்ச்சி மையம், இங்க பார்த்தது பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டர். சரியா? மருத்துவ ஆராய்ச்சி மையம் திறக்கப்பட்டுள்ள இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் திறக்கப்பட்டுள்ள இடம் கிளாம்பாக்கம். இது எல்லாமே சரியா சமீபத்துல ஸ்டாலின் அவர்கள் சரியா 16வது சட்டப்பேரவை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற பிறகு திறக்கப்பட்டவை. யார் பேர்ல தந்திருக்கிறாங்க? முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் பேர்ல. அதனால கண்டிப்பா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்த செய்தி போலாம். இன்றைய தினத்திற்கான அடுத்த செய்தி ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி. அந்த பொருளாதார செய்தி தமிழ்நாடு அரசுடன் தொடர்புடைய ஒரு செய்தி. ஓகேவா? பாருங்க, நிதிக்குழு பினான்ஸ் கமிஷன் நிர்ணயம் செய்த அளவை விட குறைவாகவே கடன் தமிழக நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு. ஓகேவா? அதாவது தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அதிக அளவு கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. அது இல்ல. ஓகேவா? அதாவது 15வது நிதி ஆணையம் பரிந்துரைத்த அந்த கடன் அளவை விட நாங்க குறைவாக தான் கடன் வாங்குறோம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்கிறாங்க? தற்போதைய தமிழ்நாடு மாநில நிதி அமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு. ஓகேவா? அதாவது மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளவு இருக்குதோ சரியா அதை பொறுத்து இத்தனை சதவீதம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிதி ஆணையம் பரிந்துரைக்கும். சரியா? அந்த நிதி ஆணையம் பரிந்துரைத்த அந்த அளவை விட நாங்க குறைவாக தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரியா? பாருங்க, தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னது 2011ஆம் ஆண்டில் அதாவது முந்தைய ஆட்சி காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல வரவு செலவு திட்டத்தில் மொத்த மதிப்பு ரூபாய் 1,02,000 கோடி. அப்போது உள்நாட்டு உற்பத்தியின் மொத்த மதிப்பு 7,51,000 கோடியாக இருந்தது. இது அப்போ சொல்லியிருக்கிறாங்க. எப்போ? 2011. அதுக்கப்புறம் தற்போது டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்த பிறகு பாருங்க, கடந்த 2024ஆம் ஆண்டு தமிழக பட்ஜெட் அவருடைய மொத்த மதிப்பு பார்த்தீங்கன்னா 4,12,000 கோடியாக இருந்தது. சரியா? இப்போது நமது உள்நாட்டு மொத்த உற்பத்தி மதிப்பு 31.5 லட்சம் கோடியாக வளர்ந்துள்ளது. சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. இதுல நீங்க கண்டிப்பா நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க. உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை வைத்துதான் ஒரு மாநிலம் கடன் வாங்கும் திறனை நிர்ணயிக்க முடியும். சரியா? யாருடைய பரிந்துரை அடிப்படையில? பினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையத்தின் அந்த பரிந்துரை அடிப்படையில உள்நாட்டு உற்பத்தி, ஒரு மாநிலத்தின் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பை வைத்துதான் ஒரு மாநிலம் எவ்வளவு கடன் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிக்க முடியும். சரியா? பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பாருங்க.
15வது நிதி ஆணையம் சில நிதிக்குழு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 15வது நிதி ஆணையத்தின் பதவிக்காலம் 2021 இருந்து 2026 வரைக்கும். ஒரிஜினலா 2020 இருந்து 25 வரைக்கும் பதவி காலத்தை கொண்டது 15வது நிதி ஆணையம். அவருடைய தலைவர் நந்த கிஷோர் சிங் அல்லது NK சிங். ஓகேவா? ஓகே, பாருங்க. 15வது நிதிக்குழு 2021-22 தமிழகம் 28.7% கடன் வாங்கலாம் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் 27.01% மட்டுமே கடன் வாங்கப்பட்டுள்ளது. ஓகேவா? நிதியானதோட பரிந்துரையின் அடிப்படையில் அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில எத்தனை சதவீதம்? 28.7% தமிழ்நாடு அரசானது கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அதை விட கிட்டத்தட்ட ஒரு 1%, 1.5% குறைவாக தான் நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தற்போதைய அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதே மாதிரி கடந்த 2022-23 ஆண்டில் சரியா தமிழ்நாட்டிற்கு பரிந்துரை செய்தது அந்த நிதி ஆணையமானது 29.3% நீங்க கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க வாங்கினது எவ்வளவுதான்? 26.87% மட்டுமே நாம கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அப்ப பார்த்தீங்கன்னா பரிந்துரை செய்ததை விட இது குறைவாக தான் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்ல வராங்க. சரியா? சரி, அடுத்து பாருங்க. அதே மாதிரி அடுத்த நிதியாண்டுல பாருங்க. அடுத்து 2023-24 நிதியாண்டில் நிதி ஆணையம் 15வது நிதி ஆணையம் பரிந்துரைத்தது 29.1% நீங்க கடன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வாங்கினது எவ்வளவுதான்? 26.72%. அதாவது குறைந்த அளவு தான், பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட நாங்க குறைந்த அளவு தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடைசி நிதியாண்டு 2024-25 பரிந்துரைக்கப்பட்ட 28.9% கடன் பெற்றது 26.4% மட்டுமே அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க? 15வது நிதி ஆணையம் சரியா மொத்த மாநில இந்த உள்நாட்டு உற்பத்தியின் அளவை கம்பேர் பண்ணிட்டு நீங்க எத்தனை சதவீதம் நீங்க அதுல கடன் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த 15வது நிதி ஆணையம் அந்த பரிந்துரை செய்த அந்த சதவீத அளவை விட நாங்க குறைவாக தான் கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? பாருங்க, நிதிக்குழு பரிந்துரை செய்ததை விட குறைந்த அளவில் தான் கடன் வாங்கியுள்ளோம் என தற்போதைய தமிழக நிதியமைச்சராக இருக்கிற தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவிச்சுக்கிறாங்க. சரியா? இதான் இன்றைய தினத்திற்கான முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 16வது நிதி ஆணையம் இப்போ உருவாக்கி இருக்கிறாங்க. 16வது நிதி ஆணையம் அதனுடைய தலைவர் யாருமா? அரவிந்த் பனகாரியா. ஓகேவா? ஆனா தற்போது செயல்பாட்டில் உள்ளது மார்ச் மாசம் 31ஆம் தேதி 2026 வரைக்கும். இதுதான் செயல்பாட்டில் இருக்கும் 15வது நிதி ஆணையம். அதனுடைய தலைவர் NK சிங் கவனமா இருக்கு. சரியா? அடுத்து ஒரு முக்கியமான ஒரு நியமனம் பாருங்க, ஒரு அப்பாயின்மெண்ட். CRPF CRPF. ஓகேவா? இந்த அமைப்பின் புதிய இயக்குனராக ஒரு நபர் வந்திருக்காங்க. யார் சொல்லி பாருங்க, மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் CRPF அதனுடைய தலைமை இயக்குனராக, டைரக்டர் ஜெனரல் சொல்லுவாங்கல்ல, தலைமை இயக்குனராக அஸ்ஸாம் காவல்துறை தலைவராக இருந்த ஞானேந்திர பிரதாப் சிங் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்த அறிவிப்பு பணியாளர் அமைச்சகத்தின் உத்தரவின்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த அமைப்பை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 1939ல உருவாக்கப்பட்டது. சரி, அந்த கிரவுண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற பேர்ல பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கப்பட்டது. இப்ப இருக்கிற இந்த CRPF அப்படிங்கிற பெயரானது மாற்று செய்யப்பட்ட ஆண்டு 1949. சரியா? இந்த அமைப்பின் தலைவராக தான் யார் இப்ப வந்திருக்கிறாங்க? ஞானேந்திர பிரதாப் சிங். ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து முக்கியமான ஒரு சுகாதார செய்தி பாருங்க. ஏற்கனவே நிறைய வைரஸ், சரியா, நிறைய தொற்று, நிறைய காய்ச்சல் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ரீசெண்டா பாருங்க, பறவை காய்ச்சலால் 50 காகங்கள், சரி 50 காக்கா இறந்து போயிருக்குது. சரியா? எத்தனை காக்கா கேட்க மாட்டாங்க, சும்மா ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்கிறோம். என்ன பாதிப்பினால் அது உயிரிழந்தது அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ல கேட்பாங்க. பாருங்க, H5N1 சரி, H5N1 சரி, H5N1 தீநுண்மினா வைரஸ். சரியா? H5N1 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட பறவைகள் அல்லது விலங்குகளிடம் இருந்து இந்த நோய் மனிதர்களுக்கு பரவக்கூடியது. அதுதான் ஆபத்தானது. ஓகேவா? சமீபத்தில் இந்த நோய் தொற்றினால் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு 50 காக்கா என்ன பண்ணிருக்குது? உயிரிழந்திருக்குது. ஓகேவா? அடுத்து மனிதர்களை பாதிக்கும், உஷாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிறாங்க. சரியா? அதே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு ஜனவரி மாசம் 5ஆம் தேதி அந்த மாதிரி டைம்ல நாக்பூரில் உள்ள பாலா சாஹேப் தாக்கரே சரியா கோரேவாடா சர்வதேச விலங்கியல் பூங்காவில் இந்த செய்தியில இடம்பெற்றதுனால இந்த விலங்கியல் பூங்கா எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். சார், தாக்கரே கோரேவாடா சர்வதேச விலங்கியல் பூங்கா எங்கமா இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் அமைந்துள்ளது. சரியா? இந்த பூங்காவில் பறவை காய்ச்சல் என்று அழைக்கப்படும் அதிக நோய் கிருமி ஏவியன் இன்ஃபுளுயன்சா அப்படி சொல்ற அந்த H5N1 வைரஸால் பாதிக்கப்பட்டு 3 புலிகள் மற்றும் ஒரு சிறுத்தை இறந்துள்ளது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனாலதான் இந்த பாதிப்பு பெரிய லெவல்ல
மனிதர்களை பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அலர்ட் கொடுக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க, செய்தித்தாள்களை இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அந்த வைரஸுக்கு பேரு H5N1 அப்படிங்கிறது ஒரு பறவை காய்ச்சல், பேட் ஃப்ளூ. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்த செய்தி பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி. சரியா? விளையாட்டு செய்திகள் எல்லாமே முக்கியம் கிடையாது, ஒரு சிலது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இந்தியா சாதனை படுத்திருந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, கோகோ உலகக்கோப்பை இந்திய அணிகள் சாம்பியன். நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல பார்த்திருந்தோம். முன்னாடியே முதல் முறையாக இந்த கோகோ என்று அழைக்கப்படும் விளையாட்டு போட்டிக்கான உலகக்கோப்பை இந்தியாவில் நடைபெற உள்ளது. சரியா? இந்தியாவில் எங்க? டெல்லியில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சரியா? அந்த போட்டியில ஆண்கள் பிரிவுலையும் சரி மகளிர் பிரிவிலும் சரி இந்திய அணிகளே சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா நேபாளம் அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன். ஓகேவா? அதுதான் அங்க நம்ம பார்க்க போறோம். கோகோ விளையாட்டின் அறிமுக, அதாவது முதலாவது உலகக்கோப்பை போட்டியில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலுமே இந்திய அணி நேபாள அணியை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. இதே மாதிரி வேற எங்கேயா பார்த்தோமா? இங்கே பார்த்தோமா? செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரியின் தலைநகரம் புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி 2024ல நடைபெற்றது. இந்த நாட்டில் நடைபெற்றது ஹங்கேரி. அந்த போட்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஆடவர் பிரிவு மகளிர் பிரிவு இரண்டுலமே யார் தான் தங்க பதக்கம் முதலிடத்தை வென்றாங்க? இந்திய செஸ் அணிகள். அதே மாதிரி கோகோ உலகக்கோப்பை போட்டியிலையும் சரி இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் என்ன பண்ணிருக்கிறாங்க? முதலிடத்தை பெற்று சரித்திரம் படுத்திருக்கிறாங்க. சரியா? கோகோ விளையாட்டின் முதல் உலகக்கோப்பை போட்டி நடைபெற்ற இடம் எங்கன்னு சொல்லி பாருங்க, புதுடெல்லியில் உள்ள இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தொடங்கியது. சரிங்களா? இதில் ஆடவர் பிரிவில் இந்தியா உட்பட 20 அணிகளும் மகளிர் பிரிவில் இந்தியா உட்பட 19 அணிகளும் கலந்து கொண்டது. இதில் நேபாள அணியை வீழ்த்தி 2 பிரிவுகளையும் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? விளையாட்டு துறைகள் நிறைய சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? குகேஷ், ஓகேவா, வேற பிரக்னானந்தா, அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. அதே மாதிரி கோகோவிலையும் இந்தியா ஒரு சைன் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. ஓகேவா? ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்பான ஒரு செய்தி, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு செய்தி. பாருங்கம்மா, குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்தது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரியா? 2019 மறக்க கூடாது. பழசெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குடியுரிமை திருத்தம் தொடர்பானது, குடியுரிமை சட்டம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரீசனா என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, குடியுரிமை திருத்த சட்டம் 2019ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. சரியா? தற்போது 4 ஆண்டுகளுக்கு பிறகு குடியுரிமை திருத்த விதிகள் 2024 என்ற தலைப்பில் அதற்கான விதிகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஓகேவா? இதன்படி குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும், முக்கியமான ஒரு பாயிண்ட், மார்ச் 11, 2024 முதல் அமலுக்கு வந்துள்ளது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடியுரிமை திருத்த சட்டம் என்னமா? குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2019. சரியா? அதுக்கப்புறமா சரிங்களா இந்த திருத்த சட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியது இந்தியாவின் 14வது குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள். சரியா? அதுக்கப்புறம் தற்போது திரௌபதி முர்மு அவர்கள் குடியரசுத் தலைவர் இருக்கும்போதுதான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்குது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு. சரியா? ஒப்புதல் வழங்கிய 4 ஆண்டுகளுக்கு பிறகு செயல்பாட்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா? என்ன சட்டம்? குடியுரிமை திருத்த சட்டம். இந்த சட்டத்துல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, டிசம்பர் 31, ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசம்பர் 31, 2014ஆம் ஆண்டிற்கு முன்பாக, சரியா, இந்தியாவில் குடியேறிய முஸ்லிம்கள் அல்லாத, சரியா, எக்ஸப்ட் முஸ்லிம் அல்லாத ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளை சேர்ந்த சிறுபான்மை மத பிரிவினர்கள் ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அது பின்னாடி வரும். சரிங்களா? 6 சிறுபான்மை மத பிரிவினர்களுக்கு என்ன வழங்கப்படும்? இந்திய குடியுரிமை வழங்கப்படும். கண்டிப்பா அவங்க எதுக்கு முன்னாடி இந்தியாவில் குடியேறிக்கணும்? டிசம்பர் 31, 2014. யார் கிடையாது? முஸ்லிம்கள் கிடையாது. ஏன்னா அந்த ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசத்துல அந்த முஸ்லிம்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். இந்த சட்டம் கூறுவது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். CAA 2019 என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 கீழ் இந்திய குடியுரிமை பெற தகுதியுள்ள நபர்கள் இணைய வழியில் மட்டுமே, ஆன்லைன் மூலமாக மட்டுமே இதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும். சரியா? இந்த சட்டமானது அண்டை நாடுகளான பார்த்துக்கோங்க, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளில் இருந்து டிசம்பர் 31, 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக, 2014ஆம் ஆண்டிற்கு முன்னதாக இந்தியாவிற்கு புலம்பெயர்ந்த, இந்த வார்த்தை முக்கியம், முஸ்லிம்கள் அல்லாத பிற சிறுபான்மையர்கள், சரிங்களா, யாரெல்லாமா? ஒரு 6 பேர் சொன்னல,
இந்த மைனாரிட்டிஸ் என்று அழைக்கப்படும் இந்த 6 இந்த குரூப். 1 இந்துக்கள், அடுத்து கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், புத்த மதத்தினர் மற்றும் பார்சி இனத்தவர்கள். சரி, பார்சிஸ். ஓகேவா? இந்த 6 சிறுபான்மை மத பிரிவினர்களும் எந்த நாட்டுல? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்கதேசம். இந்தியாவில தான் இந்துக்கள் பெரும்பான்மை, மெஜாரிட்டிஸ். ஓகேவா? பாகிஸ்தான்ல, வங்கதேசத்துல, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆப்கானிஸ்தான், இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சிறுபான்மை இனத்தவர்கள். ஓகேவா? இந்த 6 குரூப்பும் ஓகேவா இந்திய குடியுரிமை பெற முடியும். அதுக்கு என்ன கண்டிஷன் சொல்லிருக்காங்கன்னா, டிசம்பர் 31, 2014 ஆண்டிற்கு முன்பாக இந்தியாவில் இவங்க குடியேறி இருக்க வேண்டும். யாரு கிடையாது, மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு கிடையாது? முஸ்லிம்கள் அல்லாத. ஓகேவா? சரி, பாருங்க. ஓகேவா? இந்த மசோதாவிற்கு டிசம்பர் 2019 ஆண்டு, சரி டிசம்பர் 12 வரும், டிசம்பர் 19 ஓகேவா அன்று குடியரசுத் தலைவர் யாரு? அப்போ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் வழங்கினார். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் எந்த சட்டத்தையும் அமல்படுத்துவதற்கான விதிகள் 6 மாதங்களுக்குள் வெளியிட வேண்டும் அல்லது நாடாளுமன்ற குழுவிடம் கால நீட்டிப்பு கேட்கப்பட வேண்டும். சரியா? குடியரசுத் தலைவர் ஒரு சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த 6 மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக அந்த சட்டத்தை என்ன பண்ணிருக்கணும்? நடைமுறைப்படுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லாட்டினா ஒருவேளை நடைமுறைப்படுத்த முடியலன்னா என்ன பண்ணலாம்? நாடாளுமன்ற குழுவிடம் கால நீட்டிப்பு கேட்கப்பட வேண்டும். அப்படிதான் 2019 குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற்று 4 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் நடைமுறைக்கு வந்திருக்கு. அதான் செய்தி. முக்கியமான ஒரு சட்டம், இந்தியன் பாலிட்ட விட்டுறாது. ஓகேவா? அடுத்து போலாமா? இதர செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தம், இது கடந்த வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். எங்கமா அமைதி ஒப்பந்தம், அந்த அமைதி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது கத்தார் நாட்டில் நடைபெற்றது. யாருக்கும்? இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அந்த பிரிவினருக்கும். பாருங்க, மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகள் இடையே கடந்த 2023 அக்டோபர் 7 போர் துவங்கியது. மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பொதுமக்களும் இதுல உயிரிழந்தாங்க. சரிங்களா? இந்த நிலையில் அமெரிக்கா, கத்தார், எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்த முயற்சியால் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது. அந்த அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்ற நாடுங்கமா கத்தார். சரியா? கத்தார் தலைநகரம் தோஹா. ஓகேவா? பாருங்க, இந்த ஒப்பந்தம் ஜனவரி 19, 2025 முதல் நடைமுறைக்கு வந்திருக்கு. நேற்றைய தினம் முதல் இந்த அமைதி ஒப்பந்தம், சரி, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையே இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த ஒப்பந்தம், இந்த போர் நிறுத்தம் நிரந்தரம் கிடையாது, அவங்க ஃபியூச்சர்ல எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து இன்றைய தினத்திற்கான முக்கியமான ஒரு ஏரியா, தினம் ஒரு திட்டம். இன்றைய தினத்திற்கான திட்டம் பாருங்க, நகர்ப்புற சுகாதார திட்டம். சரியா? ஏற்கனவே நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம், சரியா, சி ரங்கராஜன் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு தொடங்கிய திட்டம் நகர்ப்புற வேலை வாய்ப்பு திட்டம். அதே மாதிரி இங்க நகர்ப்புற சுகாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016 ஆண்டு. நேற்று என்ன பார்த்தோமா? 2016 ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியா 2 புத்தாக்க திட்டங்களும் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016. அதே 2016 தமிழ்நாட்டில் நகர்ப்புற சுகாதார திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. நோக்கம் நகர்ப்புற ஏழைகளுக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக தரமான மருத்துவ வசதிகளை இலவசமாக வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னா எல்லா வசதிகளும் நவீன டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஏழை மக்களுக்கும் அந்த எல்லா வசதிகளும் சரிங்களா அரசு மருத்துவமனையில கிடைக்க வேண்டும். அதற்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தின் பேரு நகர்ப்புற சுகாதார திட்டம். சரியா? முக்கிய அம்சங்கள் பாருங்க. இந்த திட்டத்திற்கான ஒப்பந்தம் மார்ச் 31, 2016 முக்கியமான ஒரு அமைப்பு பாருங்க, ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை, சரி, ஜிகா, ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி என்று அழைக்கப்படும் இந்த ஜிகா என்ற பன்னாட்டு நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம், கவனமா இருக்கு. சரி, அப்ப தமிழ்நாட்டில் நகர்ப்புற சுகாதார திட்டத்திற்கு நிதி வழங்கும் சர்வதேச முகமை அமைப்புன்னு கேட்டா எந்த அமைப்பு? ஜிகா நிறுவனம். ஜிகா நிறுவனம் எங்கமா இருக்குது? ஜப்பான் நாட்டில் அமைந்துள்ளது. இந்த நகர்ப்புற சுகாதார திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2016 ஆண்டு. சரியா? அடுத்து போலாமா? அடுத்து இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள். அதுக்கு முன்னாடி கடைசி ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். சரியா? இந்த திட்டத்திற்கான பணிகள், நகர்ப்புற மருத்துவமனைகளில் புதிய கட்டிடங்களை கட்டுதல். யாரோட நிதியில? ஜிகா நிறுவனத்தின் நிதியில். ஓகேவா? உயர் சிகிச்சை கருவிகள் வழங்குதல், மனித வளம் மேம்பாட்டிற்கு பயிற்சிகள் அளித்தல். இது எல்லாமே இந்த திட்டத்தின் முக்கியமான பணிகளாக கருதப்படுகிறது. சரியா? அடுத்து போகலாம் இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள். ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி,
தமிழக அரசால் தொடங்கப்பட்ட நகர்ப்புற சுகாதார திட்டத்திற்கு நிதி வழங்கும் சர்வதேச அமைப்பு எது? முடிஞ்சா இந்த அமைப்பு வேற என்ன திட்டங்களுக்கு நிதியை வழங்குறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோல ஏற்கனவே அந்த அமைப்பு பத்தி நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஓகே, அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்த தினத்திற்கான கேள்வி. குடியுரிமை திருத்த சட்டம் எப்போது முதல் நடைமுறைக்கு வந்தது? சரியா? அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, குடியுரிமை திருத்த சட்டம் 2019 அதற்கு ஒப்புதல் வழங்கிய குடியரசுத் தலைவர் யார்? அது வந்து மூன்றாவது கேள்வி வச்சுக்கோங்க. அடுத்து நான்காவது கேள்வி, முதலாவது கோகோ உலகக்கோப்பை விளையாட்டுப் போட்டி எங்கு நடைபெற்றது? அதில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? ஓகேவா? நான்காவது கேள்வி அது. அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, 15வது நிதி ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? இது வந்துட்டு ஐந்தாவது கேள்வி வச்சுக்கோங்க. அடுத்த ஆறாவது கேள்வியாக இன்னொரு முக்கியமான விஷயம், 16வது நிதி ஆணையம் எப்போது முதல் செயல்பாட்டுக்கு வரும்? அதனுடைய அடுத்த தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? இதுதான் இந்த தினத்திற்கான கடைசி கேள்வி. சரியா? மொத்த கேள்விகளுக்கும் நம்பர் போட்டு சூப்பரா பதில் சொல்லுங்க. தொடர்ந்து ஃபுல்லா வீடியோஸ் பாருங்கம்மா, அரைகுறையா பார்த்துட்டு போக வேண்டாம், ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. அப்போதான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் அது தொடர்பான பழைய ஜிகே சப்ஜெக்ட் ரிலேட்டடான ஜிகே நம்ம சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம். சரி, அதனால ஃபுல்லா வீடியோஸ் பார்த்துட்டு கேள்விகளுக்கு இறுதியாக மொத்தமா பதில் சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.